என்ன பார்க்க போகிறோம்னா உலர் அத்தியை பற்றி பார்க்க போகிறோம். உலர் அத்தி எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல அத்தி பழங்களை பறித்து அதை சுத்தப்படுத்தி சிறு சிறு துண்டுகளாக வட்ட வடிவில் வெட்டப்படுகிறது. வட்ட வடிவில் வெட்டி அதை பதப்படுத்தி அது காய்ந்ததுமே விற்பனைக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையிலையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இது கிடைக்கும். இதை நம்ம பயன்படுத்துகிற முறை இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, உலர் அத்தின்னு தீமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தீமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது அது தீமையை கொடுக்குறது. அதனால் உலர் அத்தியின் தீமைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go. This video sponsored by BuyMote. BuyMote is shopping online purchase. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஆன்லைனில் நாம் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். ஆன்லைன் பர்ச்சேஸ் மிக சிறந்தது. BuyMote is shopping. உலர் அத்தியில் நார் சத்துக்கள் மிகுந்தும் தாது சத்துக்கள் நிறைந்தும் காணப்படுவதால் செரிமான பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. இதில் சதை பகுதி குறைவாகவும் விதை பகுதி அதிகமாக இருப்பதால் நாம் சரியாக மென்று விழுங்காமல் அரைகுறையாக மென்று விழுங்குகிறோம். அதனால் நம் உடலுக்குள் சென்று செரிமானத்தையும் அஜீரண கோளாறுகளையும் ஏற்படுத்தி வயிறு வலி, வயிறு வீக்கம், வயிறு உப்பிசம் இதுபோன்ற தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. மேலும் இது உடலுக்கு சூட்டை கொடுப்பதால் மலக்குடல் இரத்த கசிவையும் ஏற்படுத்துகிறது. செரிமான கோளாறுகளால் கல்லீரலுக்கும் குடலுக்கும் அதிக தீமைகளை விளைவிக்கின்றது. அளவுக்கு அதிகமாக உண்பதால் இதுபோன்ற தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை அறிவோம். இதில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையை குறைக்கும் தன்மை இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு உலர் அத்திப்பழத்தை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு உட்கொண்டால் நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை மேலும் அதிகமாக குறைத்துவிடும். அதனால் உடல் உபாதைகளும் பக்க விளைவுகளும் ஏற்படக்கூடும். ஆஸ்துமா நோயாளிகளும் வீசிங் ப்ராப்ளம் உள்ள நோயாளிகளும் உலர் அத்தியை அறவே தவிர்க்க வேண்டும். இதில் ஒவ்வாமை அலர்ஜி அதிகமாக உள்ளதால் இயற்கையாக வேதியியல் கலவைகள் ஒவ்வாமையை அதிகரிக்கிறது. எனவே ஆஸ்துமா நோயாளிகளும் வீசிங் ப்ராப்ளம் உள்ளவர்களும் உலர் அத்தியை தவிர்க்க வேண்டும். உடலுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். சிறுநீரகம் மற்றும் பித்தப்பை கல் உள்ளவர்கள் உட்கொள்வதால் ஆக்சலேட்டுகளை உருவாக்குவதற்கு உடலில் உள்ள சுண்ணாம்பு சத்துடன் இணைகிறது. ஏற்கனவே சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்கள் சுண்ணாம்பு சத்து அதிகமாக சேர்வதால் சிறுநீரகம் பாதிக்கக்கூடும். நம் எல்லோருக்கும் உடலில் சத்து அவசியமான ஒன்று ஆகும். அதுவே அதிகமாக சேரும்போது அது கழிவுகளாகத்தான் வெளியேற்ற வேண்டும். அதை வெளியேற்ற முடியாமல் உடல் உபாதைகளும் வலிகளும் ஏற்படுவதால் நாம் அதை வெளியேற்றுவதற்கு மருத்துவரை தேடி சென்றுதான் ஆக வேண்டும். அதனால்தான் நம் உடலுக்கு தேவை ஏற்பது ஏதோ அதை மருத்துவரின் ஆலோசனை பெற்று நாம் உண்ண வேண்டும். எச்சரிக்கையுடன் அளவோடு உண்டு வளமோடு வாழ்வோம். நன்றி.